வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய வைகை நதி வந்து தொடர்ந்து வந்து மாசுபடுத்துது. நானும் இந்த வைகை கரையில ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி பிறந்ததுனால அந்த கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்துமீறல்கள், குப்பைகள், அந்த மாதிரி கூலங்கள் ஒன்றும் பொதுமக்களாக மாசுபடுத்துற ஒரு பக்கம் இருந்தாலும் மதுரை மாநகராட்சியே அதை, அதாவது மதுரையில இருந்து ஒரு 12 கிலோமீட்டருக்கு வந்து மதுரை மாநகராட்சி தான் அந்த வைகை நதியை பாதுகாக்கும். பொதுப்பணித்துறையுடைய கண்ட்ரோல்ல இருந்தா கூட, ஆனா இந்த பராமரிப்பு பணி மதுரை மாநகராட்சி விளாங்குடி டு விரங்கூர் ரிங் ரோடு வரை இருக்கக்கூடிய பகுதியை வந்து மதுரை மாநகராட்சி தான் பராமரிக்கும். அப்படி இந்த பராமரிக்கிற இந்த பகுதியில தான் அதிகமான மாசுக்கள் யாரு கொட்டுறோம், மாநகராட்சியும் செய்யுது, நம்ம பொதுமக்களும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இடங்கள்ல வந்து நான் முதல்ல 2016 அந்த இந்த வேலை பணிகளை வந்து கல்லூரி மாணவர்கள் வைத்து ஆரம்பிக்கும் போது ஒரு கிட்டத்தட்ட 87 இடங்கள்ல மதுரை நகர்ல பெரிய பெரிய ராட்சத பைப்பு மூலம் வந்து அந்த கழிவுநீர் வந்து வைகாட்டில் விட்டுருந்தாங்க. நம்ம பல முறை வந்து அதை சம்பந்தமாக கார்பரேஷன் கமிஷனர் தான பொறுப்பு, அவருக்கும் பொதுப்பணித்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் போய் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று பல்வேறு அரசியல் கட்சி அத்தனை ஒன்று சேர்த்து வைகை ஆற்றம்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்தாங்க. அவங்களும் தனித்தனியாக எல்லாம் இது பண்ணாங்களே விட யாருமே ஒரு உறுதியான முடிவில் அவளை அந்த வைகை கழிவு நீரை நிறுத்த வேண்டும் என்ற இனத்தை நிறுத்தல. அதனால தொடர்ந்து நாம வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு 9 வழக்கு கார்பரேஷன் மேல போட்டிருக்கோம். கார்பரேஷன் மேல, பொதுப்பணித்துறை மேல, மாவட்ட ஆட்சி மேல 9 வழக்கு உயர்நீதிமன்றத்துல பண்ணியிருக்கோம். அதுபோல இன்னைக்கு கூட எனக்கு ஒரு வழக்கு, இப்போ ஒரு 4:30 மணிக்கு ஒரு வழக்கு நாம வழக்கு போட்டு அங்கிருந்து தான் நான் வர்றேன். இங்க வந்து வைகை ஆற்றிலே மண்ணை நிறைய அந்த விளாங்குடி பகுதியில அள்ளி அங்கேயே ரோடு போடு, இங்க எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்து அள்ளி ரோடு போட்டு கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுக்க ஒரு 20 அடி பள்ளம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு நம்ம ஒரு மாதமாக மாவட்ட ஆட்சியருக்கும் இங்க உள்ள எல்லா அவர்களுக்கும் நம்ம மனு கொடுத்துருந்தோம். ஆனா இது வரைக்கும் வந்து இல்லை. இப்ப அதை 30 நாள் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வழக்கா வந்து இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் 4:30 மணிக்கு நம்ம போட்ட வழக்குல வந்து மண்ணை எடுக்கக்கூடாது, யாரும் பணி செய்யக்கூடாது, ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு அந்த இந்த பகுதியில இருந்து எவ்வளவு அளவுக்கு மண் திருடப்பட்டதோ அந்த இதெல்லாம் எங்களுக்கு கணக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்போ 4:30 மணிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க, தனி நீதிபதி வந்து அதுக்காக சிறப்பாக விசாரிச்சு. அதனால அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இது பண்றோம். ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு, அதாவது இங்க குப்பையா இருக்கிற என்னை விட வயது மூற்றவர்கள், குப்பையா இருக்குது, கூலங்களா இருக்குது, கழிவுநீர் கலப்பதும், மணல் திருட்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு 2 விஷயம் வந்து நம்ம 2 கடிதம் போட்டேன். அதுலதான் நம்முடைய வைகையை மீட்க முடியும். 2018 வந்து பிரதமர் வந்து பதவி இருக்கிறார். அந்த டைம் அந்த 16 முடிஞ்சு 16 பதவி இருக்கிறார். அவருக்கு ஒரு கடிதம் நம்ம போடுறோம். இந்த மாதிரி நம்ம மாநகராட்சியில வந்து ஏற்கனவே அந்த சுத்திகரிப்பு நிலையம், இந்த மதுரையில இன்னைக்கு அதிகமான கழிவுநீர் வைகை ஆற்றில் உருவாக்க காரணம் வந்து மாநகராட்சி என்ன செய்யறாங்க நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்தினதுக்கு அப்புறம் மாநகராட்சி வந்து என்ன பண்றாங்க, 2 சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வெள்ளக்கல், அவனியாபுரம் வெள்ளக்கல்ல இருக்கக்கூடிய பகுதியில ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்காங்க. இன்னொரு சக்கியமங்கலம் இளவனூர்ல ஒரு வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே அந்த கழிவுநீர் இங்க இருந்து அனுப்புனாங்கன்னா அதை ட்ரீட் பண்ணி அது நல்ல தண்ணீரா வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அந்த பக்கம் சக்கியமங்கலம் பக்கத்துல முழுக்க விவசாயத்துக்கு வந்து அந்த அந்த சுத்திகரிப்பு நிலையத்துடைய தண்ணியை தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வெள்ளக்கல் அவனியாபுரம் எடுத்தீங்கன்னா அந்த சிந்தாமணி கால்வாய் வழியா அந்த கழிவுநீர்லாம் இது பண்ணி முழுக்க வந்து அந்த கீரை விவசாயம் ஃபுல்லா வந்து இந்த வெள்ளக்கல்ல இருந்து அனுப்பக்கூடிய தண்ணீர் வந்து இந்த நீர்ல தான் அனுப்புறாங்க. அப்ப இடைப்பட்ட நேரத்தை எதுக்காக ஆத்துல கழிவுநீர் விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையம் பண்றது வந்து தனியாருடைய நிறுவனம். அதாவது ராம்கின்னு ஒரு நிறுவனம் தான், ஒரு 5-6 மாநிலங்கள்ல அவங்க தான் இந்த சுத்திகரிப்பு நிலையம் நடத்துறாங்க. அது தனியார் நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க, தனியார் நிறுவனம் எனக்கு வரக்கூடிய தண்ணீரை மட்டும் தான் நான் சுத்திகரிப்பு நிலையத்துல வந்து நான் சுத்திகரித்து அனுப்புவேன், நீ தண்ணி கொண்டு வந்தா நான் சுத்திகரித்து அனுப்புவேன், மிஷின் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கிறனால 2 பக்கமும் அதே தான் சூழ்நிலை. அதனாலதான் இருக்கு. அதனால இதை வந்து மாநகராட்சியினுடைய இன்ஜினியர்ஸ்க்கும் எல்லா கமிஷனருக்கு எல்லா பக்கமும் எல்லா வகையிலும் கொண்டு போனப்ப கூட அவங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனால அது போல நம்ம என்ன பண்ணோம், ஒரு வழக்கு போட்டோம். இந்த மாதிரி 125 எம்எல்டி வந்து சுத்திகரிப்பு, பெர் டே எம்எல்டி வந்து 1000 இது, அது சுத்திகரிப்பு நிலையம் வந்து இங்க இருந்து வந்து பண்றது வந்து 125 எம்எல்டி பண்றாங்க அவனியாபுரத்துல. அந்த எம்எல்டி பண்ணக்கூடிய இடத்துல இங்க கார்பரேஷன் இங்க இருந்து அனுப்பக்கூடியதை வந்து வெறும் 60 எம்எல்டி, கிட்டத்தட்ட 125 அதிகம் கொண்ட அந்த சக்தி கொண்ட அந்த திறனை நிர்வகிக்கக்கூடிய இதுல வந்து இருக்கு. ஆனா இங்க இருந்து மித்த தண்ணியெல்லாம் என்ன பண்றாங்க, பீக் ஹவர்ஸ்ல வந்து காலையில அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தும் இல்லையா, அந்த நேரங்கள்ல வந்து வைகை ஆற்றிலே தொடர்ந்து வைகை ஆற்றை சுத்தி இங்கிட்ட 2 கரையிலுமே வடகரையும் தென்கரையும் 2 பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு. இந்த 2 பம்பிங் ஸ்டேஷன் வந்து இந்த காலையில பீக் ஹவர்ஸ்ல தண்ணியை பூரா வந்து வைகை ஆற்றில் இருக்கும். அது மட்டுமே 85 லட்சம் கோடி லிட்டர் தண்ணியை வந்து வைகை ஆற்றில் விடுறாங்க. கிட்டத்தட்ட வைகை ஆற்றில் ஒரு 40 வருடமாக இந்த கழிவுநீர் கறக்கறனால
மதுரையினுடைய நிலத்தடி நீர் ஆய்வு செய்த மாணவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்வாரன்மெண்ட் மாணவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மதுரையில் இருக்கிற தண்ணீர் வந்து குடிக்க தகுதியற்ற தண்ணீர். ஏன்னா வந்து 40 வருஷமா கிடை தண்ணீராக தொடர்ந்து 8 மாசம் தண்ணி ஓடாம இருக்கும், 4 மாசம் தான் ஓடும். அந்த 4 மாசத்துலயும் வந்து கழிவு நீர் முழுமையை கிடக்கினால மதுரையுடைய நிலத்தடி நீர் வந்து மிகப்பெரிய அளவுல மாசுபட்டுச்சு. அதனால அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணீர் அப்படின்ட்டு இப்ப எடுக்கிறது இல்லை. இப்ப நம்ம போச்சடிக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய உரைகிணறுலாம் போட்டுருந்தாங்க. வெயில் காலங்கள்ல வந்து நம்ம குடிநீர் வந்து உரைகிணறுல எடுக்கும் மூலம் அந்த தண்ணி எல்லாம் வந்து கோழி ஃபார்ம் இந்த மாதிரியான கிருமிகள் உள்ள வரனால இப்ப அந்த பெரியார் அணையில இருந்து நமக்கு நேரடியாக பைப் லைன் மூலம் வந்து சுத்திகரிப்பு முறையும் வந்துகிட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் சரி செய்யணும். அப்போ வந்து ஒரு பிரதமருக்கு நான் கடிதம் எழுதுறேன், இந்த மாதிரி 2018-16 வந்து இந்த மாதிரி எங்க வைகைக்கு வந்து நிதி ஒதுக்கணும், இங்க வந்து கழிவுநீர் மேலாண்மைக்கு வந்து ஒரு ஒதுக்கணும்னு சொல்லி எழுதுறேன். பிரதமர் அலுவலகத்துலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் என்னன்னா, இந்த மாதிரி சுத்திகரிப்பு நிலையம் இந்த கழிவுநீர் மேலாண்மைக்காகவே நாங்க மத்திய அரசு 120 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு அவன் பிரதமருடைய சயின்டிஸ்ட் அசோக் பொல்லட்னு ஒரு வாட்டர் சயின்டிஸ்ட் அவர் வந்து அனுப்புறாரு. அவங்க வந்து எனக்கு கடிதம் அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் நம்மளுடைய மாநகராட்சி கமிஷனர், கலெக்டர், பொதுப்பணித்துறையுடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எல்லாத்தையுமே கேட்கிறேன், இந்த மாதிரி இருக்கே, ஏன் இன்னும் வந்து இருக்குன்னு. இல்ல அந்த பணம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஐ மூலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32 ஆர்டிஐ போட்டு அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் அந்த பணம் 63 கோடி ரூபாய் சென்னையிலே எடுத்துட்டாங்க, மிச்ச பணத்தை வந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கடிதம் வந்தனுமே அது ஒரு வழக்காக தொடர்ந்து இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மதுரைக்கு ஒதுக்குனா அந்த கழிவுநீர் மேலாண்மைக்கு ஒதுக்குனா 120 கோடி ரூபாய் திரும்ப அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போடுவதற்கு பயன்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணு நடந்திருக்கு. அது போக இன்னொரு விஷயம், இன்னொரு கடிதம் போட்டேன் 2018 போட்ட கடிதம் என்னன்னா, நம்மளுடைய அமெரிக்கன் கல்லூரி, நம்ம தியாகராஜ கல்லூரி, அது போக வந்து காமராஜர் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இந்த வைகையை வந்து இப்ப தண்ணீர் வரத்து நம்ம எப்பயுமே பெரியார் அணையே நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்குது. அப்ப நம்ம தமிழகத்திலே இருக்கக்கூடிய நதி இதுல வந்து 2 தான் இப்ப ஓடுது. தமிழ்நாட்டிலே உருவாக்கக்கூடிய ஒண்ணு தாமிரபரணி, இன்னொன்னு வைகை. இது தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே ஓடக்கூடிய 2 நதிகள் ஓடிக்கிட்டு. இந்த 2 நதிகள் பிறப்பிடமும் வந்து தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு. அப்ப இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய பகுதியில வந்து இந்த காடுகளை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, காடுகளை அழிக்க என்ன ஆகும்னா மழையினுடைய வரத்து குறையும். இதுவே வந்து முக்கால்வாசி என்ன ஆகும்னா மழையுடைய இந்த நீர்வரத்து புற நின்று இந்த மரங்கள் இல்லாட்டினால மழையும் நின்று போயிடும். ஆனா மழைக்காடுகள் வரக்கூடிய இந்த தண்ணீர் ஊற்று தான் நமக்கு கீழே வந்து அருவியா வருது. கிட்டத்தட்ட நம்ம வைகையாறு ஒரு இடத்துல உருவாகல, கிட்டத்தட்ட வந்து 8 கிளை நதிகளாக வராக நதி, வரட்டாறு, சிறுமலையாறு, மஞ்சளாறு, பழனியாறுன்னு இப்படி ஒரு 6-7 சிற்றோடு நதிகளை பூரா இணைச்சுதான் நம்முடைய நம்ம வைகை அணைக்கு வந்து வைகையா அங்கதான் உருவாகுது. அதுபோக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் வந்து நம்ம கம்பம் பள்ளத்தாக்கு வழியா வந்து அதுவும் வைகையாற்றுக்கு வந்துதான் நமக்கு அங்க வைகைன்ற பேர் வருது. அதுக்கு முன்னாடி வந்து 8 கிளை நதிகளாக தான் வைகையாறு இருக்கு. அப்ப அந்த நதிகளுடைய அந்த காட்டு பரப்பளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணப்ப நாங்களும் ஒரு 10 பேர் ஏற்கனவே போய் பார்த்ததுல வந்து மேகமலை, அந்த மேகமலை காடுகள் எல்லாமே முழுக்க டீ எஸ்டேட்டா மாறிடுச்சு. முழுக்க டீ எஸ்டேட். கிட்டத்தட்ட 2450 சதுர ஏக்கர், அதாவது ஒரு 3 மாவட்டத்துடைய நிலப்பரப்புல என்ன பண்ணிருக்காங்க, டீ எஸ்டேட் போட்டிருக்காங்க. அந்த டீ எஸ்டேட் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த மலைக்காடுகள் இருக்கக்கூடிய அந்த மலையை இருக்கக்கூடிய மருத மரங்களை பூரா வெட்டி வீழ்த்தி பூராமே டீ எஸ்டேட் போட்டாங்க. அந்த டீ எஸ்டேட்டுக்கு அந்த 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 இலை வளருவதற்கு என்ன ஆகும்னா அதிகப்படியான தண்ணீர் அதை உறிஞ்சு கூடும். அப்போ நமக்கு மலையிலிருந்து காற்றுல இருந்து அந்த நீர் ஊற்றிலிருந்து வரக்கூடிய அத்தனை நீரையுமே வந்து இந்த டீ எஸ்டேட் வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட அதனாலதான் வைகைக்கு வந்து நம்ம இயற்கையாவே நம்ம பெரியார் வந்து அது வந்து இப்போ 130-140 வருடம் தான் அந்த பெரியார் வந்து நமக்கு அந்த தண்ணி வரக்கூடிய காலம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய மேகமலை, வருஷநாடு மலையில இருந்து நமக்கு அவ்வளவு தண்ணீர் வந்துருக்கு. இந்த தண்ணீர் வருவதற்கு குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த மலைக்காடுகளை பூரா அழைச்சு அவங்க டீ எஸ்டேட் போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து இந்த ராஜஸ்தான்ல உள்ளவர் ஒருத்தர் வந்து அந்த மலைகளை ஆய்வு செய்து இந்த டீ எஸ்டேட்டுகளை முக்கால்வாசி அதை எடுத்தாதான் இங்க வைகைக்கு வந்து வற்றாம தண்ணி வரக்கூடிய பகுதியை பூரா என்ன பண்றாங்க. அதே மாதிரி வந்து கேரளா, நம்முடைய பக்கத்துல பின்னாடி இருக்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய தண்ணீரை பூரா அங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், அங்கே டீ எஸ்டேட் நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் போட்டிருக்கதா இப்ப சமீபத்துல கூட அந்த பேப்பர்ல அந்த நிறுவனத்தை பத்தி அவங்களே ஒரு பத்திரிக்கை, மலையாள மனோரமான ஒரு பத்திரிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா ரொம்ப ஃபேமஸான பத்திரிக்கை. அவங்க ஒரு 2500 ஏக்கர் வந்து நமக்கு வரக்கூடிய நீர் ஊற்றுகளை பூரா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பக்கம் சம் கட்டி டைவெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த தண்ணீரும் அங்கிட்டு போயிருது. அதனால நமக்கு மழை பெய்ந்தாலோ
இல்லை முல்லை பெரியார் அணையை நம்ம இது பண்ணிட்டா நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பகுதியில் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த மேகமலை மலைக்காடுகளை பாதுகாக்கணும்னா வருடம் முழுவதும் வைகை ஆற்ற தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு இருக்கனால 2018 வந்து திரும்ப ஒரு பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து நாடு முழுக்க 70க்கு அப்புறம் வந்து 50 சரணாலயம் புலிகள் சரணாலயம் இருக்கு. 70க்கு அப்புறம் எந்த புலிகள் சரணாலயமே எந்த கவர்மெண்ட் அறிவிக்கல. அதுக்கப்புறம் வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயந்தி நடராஜன் அவங்க வந்து ஜெயலலிதா அவங்களை முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து உங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஏன்னா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க தமிழ்நாட்டு அமைச்சராக இருக்கனால தமிழக முதல்வர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் நம்ம அமைக்கிறோம், அதுக்காக ஏதாவது உங்களுக்கு இடம் ஏதாவது இருந்தால் நீங்க சஜஷன் பண்ணீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசுல வந்து சுற்றுச்சூழல்ல வந்து நாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிக்கிறோம்னு சொல்லி இந்த அம்மாக்கு 2 பேருடைய கடித போக்குவரத்து நான் ஆர்டிஐல வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பாக்குறேன் இவங்க யாருமே தமிழகத்துடைய சுற்றுச்சூழல் அமைச்சரும் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய தேவை இல்லை அப்படின்னு அவங்க அதை அதுக்கப்புறம் கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 நம்ம பிரதமர் கடிதம் போட்டு இது நாட்டுல ஏற்கனவே 70க்கு அப்புறம் இது பண்ணல, அதாவது 51வது ஒரு புலிகள் சரணாமலை மேகமலை அறிவிக்கணும்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் 2021 நாங்க அதுக்காக ஒரு விழாவே நடத்தணும். நம்ம நாயுடு ஹாலில் ஒரு விழா நடத்தி அது சம்மந்தப்பட்டவங்க வேலை செய்யறதெல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சோம். அப்ப அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இப்ப 2000 ஏக்கர் சொல்றாங்க, அதை அறிவிச்சிருக்காங்க. அப்ப நாம ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிக்கணும்னு சொன்னப்ப வந்து அங்க இருந்தது 7 புலிகள் இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 புலிகளுக்கு வரைக்கும் வரலாம். அந்த எதுக்காக அந்த புலிகளை பத்தி நம்ம சொன்னா புலிகள் எங்க வாழும்னா சதுப்பு நில காடுகள் தான் வாழும். அந்த சதுப்பு நில காடுகளை வாழக்கூடிய அந்த தட்பவட்டமான சூழ்நிலை தான் அந்த நீரூற்றுகள் உருவாகும். அது மாதிரி தாவர உண்ணிகளை வந்து அது புலிகள் வந்து கட்டுப்படுத்தி அந்த அந்த பகுதியை வந்து அது சமநிலையை வச்சுக்கனால அந்த நீரூற்றுகள் தொடர்ந்து வரும். அதனாலதான் அந்த புலிகள் சரணாலயமா எந்த பகுதியில் அறிவிக்கிறாங்களோ அந்த பகுதியை போய் இப்போ மரம் வெட்டுவதோ இல்ல மக்கள் குடியிருப்போ இல்ல பழங்குடி இந்த மாதிரி யாருமே உள்ள போக முடியாதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு மலைச்சூழல் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. நம்ம சாம்பங்கர அணில்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த பகுதியுமே வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த 2000 வந்து இப்ப அறிவிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட புலிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இப்போ வனப்பகுதியில் வந்து அதிகமா இருக்கு. இப்ப இந்த வனப்பகுதியில இருந்து நம்ம ஒழித்து கட்டினா அந்த மருத மரங்களை வந்து நடணும் அப்படின்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த தேயிலை தோட்டத்தினால இப்ப அழிக்கப்பட்ட மருத மரங்களை அழிச்சா மீண்டும் ஏன் புத்துயிர் போறோம்? இது எப்படி புத்துயிர் போறோம் அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இன்னொரு உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் இருக்குன்னா நம்ம தாமிரபரணில களக்காடு முண்டன்துறையில வந்து இதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்டா 71 அதுக்கப்புறம் எந்த புலிகள் காப்பும் பண்ணிக்கல. தாமிரபரணி களக்காடு முண்டன்துறை அந்த புலிகள் ஃபாரஸ்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தாமிரபரணி இன்ன வரைக்கும் ஒரு 8-9 வருடங்களே தாமிரபரணி என்ன ஆயிடுச்சு, திரும்ப அந்த மலைகள் எல்லாம் மலைக்காடுகள் பாதுகாக்கப்பட்டோன்னு புத்துணர்ச்சி ஆகி இன்னைக்கு தாமிரபரணி வற்றாம இருக்கு. இப்ப 2019-20 தான் இதை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 வருடங்கள்ல வந்து இன்னும் அதுக்கப்புறம் அந்த புலிகளுடைய சரணாலயத்தினுடைய காப்பகம் வந்து இன்னும் தொடர்ந்து வந்து அவங்க பணிகளை மேற்கொள்றாங்க. அப்படி இந்த மேகமலையுடைய அந்த புலிகள் சரணாலயமும் அலைஞர் சரணாலயமும் அந்த பாதி அளவு வந்து அந்த சரணாலயங்கள் பாதுகாக்கப்பட்டாலே வைகை வந்து நம்ம புத்துணர்வு பெற்று வந்துடும். அதே மாதிரி நீரூற்றுகள் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து நம்ம வைகை நம்ம பெரியார் அணையை சார்ந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம வைகை ஆற்றில் வந்து நம்ம வைகை அணையில இன்னைக்கு வந்து கடுமையான அந்த வண்டல் மண் ஃபுல்லா படிஞ்சு கிடக்கு. வண்டல் மண் படிஞ்சு கிடக்குனால நமக்கால அந்த தண்ணீரை தேக்க முடியாம இருக்கனால அந்த மண்ணை அந்த ஃபுல்லா அந்த ஒரு 15 அடிக்கு கிட்டத்தட்ட அந்த அகலத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்தாலே ஒரு 45 TMC தண்ணீரை தேக்க முடியும்னு இப்ப வந்து நிபுணர்கள் போன மாசம் கூட போய் ஆய்வு பண்ணிட்டு சொன்னாங்க. இது 10 ஆண்டு ஆளுகாம வந்து இந்த வைகார தூண்டு வரனால நான் டெல்லியில போய் அந்த நீர்வளத்துறை அமைச்சரை போய் பார்த்தேன். ஏன்னா எல்லாமே இங்க ஃபண்ட் இல்லைன்னு சொல்றதுனால நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லி ஒரு இது கொடுத்தேன். அவர் அடுத்த தடவை நான் வரும்போது நாங்க அந்த அணையை பார்வையிட்டு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நானாதான் போய் அந்த அவருடைய மத்திய அமைச்சருடைய வீட்டை போய் தட்டினேன். யாருடைய கடிதமோ ரெக்கமெண்டேஷனோ இல்லை. ஆனா அவங்களும் என்ன பண்ணாங்க, யாரோ ஒரு ஆள் வந்தா அப்படின்னு அவங்க இது பண்ணல. அவர் ரொம்ப ரொம்ப மரியாதையை நடத்தி நிச்சயமா வைகையுடைய நம்ம என்கிட்ட பேசிக்கிட்டே என்னுடைய கூகுள் அடிச்சு பாக்குறாரு. வைகை உங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்து என்னுடைய போட்டோ வர்றது, கூகுள்ல தேர்றது, வைகை டேம் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் உடனே புரிந்து கொண்டு செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நான் போய் ஒரு 1.5 வருஷத்துக்கு அவரை போய் பார்த்தேன். அதனால எல்லா வகையிலுமே நம்ம வந்து இது வந்து ஊர் கூடி தேர்ந்தெடுப்பது, இந்த வைகை பணி என்பது வந்து ஊர் கூடி தேர்ந்தெடுப்பது. ஒரு ஆளாலா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால எல்லாம் இப்ப நம்ம அந்த ப்ரோடக்டி கவுன்சில் மாதிரி நம்ம வெல்ஃபேர் ஜெயின்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி எல்லா தரப்புலையும் வந்து எல்லாருமே வந்து
இந்த வைகை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து மக்கள் மத்தியில ஏன் குப்பையை போடணும் ஒவ்வொருத்தருமே அவங்க கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து கார்பரேஷன் வந்து பல்வேறு இடங்களில் குப்பைகள் எல்லாம் போட்டு நம்ம புகார் கொடுத்து அதான் நாங்க எப்படி அவங்களுக்கு ஃபைன் போடுறது, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைன் சட்டத்தை எடுத்து இப்ப இது பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிறுவனங்களை நம்ம அப்பக்கப்ப அந்த குப்பைகள் போடும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இப்ப அந்த இதை பயன்படுத்தி 5000 ரூபாய் 10,000 ரூபான்னு இப்ப ஃபைன் இப்பதான் போடுறாங்க. வெறும் குப்பை போட்டா கூட கார்பரேஷனே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து குப்பையை போடுவாங்க. திரும்ப இப்போ வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதனால அந்த வேகமலை காடுகள் வந்து புத்துயிர் பெற்றா நிச்சயம் வைகை வந்து வற்றாத ஒரு ஜீவ நதியாக ஓடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒரு சிறு சிறு முயற்சிகள் தான். இப்ப நான் ஒரு இங்க இருந்து ஒரு நம்ம இது பண்ணி ஒரு கடிதம் போடுறோம், அதுக்கு பிரதமர் பதில் கடிதம் போடுறாங்களே எனக்கு அந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்களே, இந்த மாதிரி நாங்க நிதி ஒதுக்குன்றோம், நாங்க நிதி ஒதுக்கிருக்கோம் பதில் கடிதம் போடுறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் வந்ததை எல்லாமே நம்ம ஆட்டையில வச்சு இப்ப கோர்ட்டு விசாரணை இல்லைக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் நான் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆளாம் வைக்கல, ஒவ்வொரு தனி நபரும் நம்மளுடைய வைகையை பாதுகாக்க வேண்டிய, ஏன்னா நீராறு இந்த 6 மாவட்டத்துக்கு இதை விட்ட மிகப்பெரிய நீராறு வந்து எதுவுமே கிடையாது. நம்ம இங்க இருந்து பண்ணுகின்ற அசுத்தமோ குப்பைகளோ எல்லாமே வந்து நமக்கு அடுத்து ராமநாதபுரம் சிவகங்கை அந்த பகுதியில தான் போய் அதிகமா போய் குட்டுது. அதனால இந்த ஒரு பெரும் முயற்சியை வந்து எல்லா நிறுவனங்களும் எடுக்கணும். எல்லாரும் அந்த மாதிரி இந்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு பண்ணணும். அதனால தொடர்ந்து உங்களை இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அது மாதிரி வைகை ஒரு என்ன சொல்றது, நம்ம பாண்டிய மன்னனுடைய மகள்னு சொல்லுவாங்க, வைகைக்கு வேகவதி, கிருதுமாலு, இந்த மாதிரி 3-4 வைகையே கிடையாது, வையை அப்படின்னு தான் அவருடைய புராணங்கள்ல பரிபாடல்கள் நம்ம பார்த்தாலும் சரி, சங்க இலக்கியங்களை பார்த்தாலும் சரி, சிலப்பதிகாரில பார்த்தாலும் சரி, எதுலையுமே வந்து வையை அப்படின்றத தொடங்கக்கூடிய வையை அப்படி என்பதற்கு வந்து வைப்பு பொருள், அது அதாவது வைப்பு பொருள்னா டெபாசிட், அதை பாதுகாக்கணும், அதுக்கு பேரே அதனாலதான் அது மங்களகரமானது, பாதுகாக்கணும் தான் வைகை அப்படின்னு தமிழ் அர்த்தங்கள் கூறுனேன். ஆனா அப்படிப்பட்ட வைகை நதியை பாதுகாக்க நம்ம ஒவ்வொருவரும் நம்மளால ஆன முயற்சியை எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு நன்றி கூடி வருகிறேன்.